கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆதியாகமம் 1 வசனம். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையினுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியின் மேல் தங்கள் விதைகளை உடைய கனிகளை கொடுக்கக்கூடிய விருட்சங்கள் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இந்த விருட்சத்தை உருவாக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் கர்த்தர் 3ஆம் நாளிலே செய்த கிரியையாக காணப்படுகிறது. 3ஆம் நாள் அவர் விருட்சங்களை சிருஷ்டித்தார். அப்படி 3ஆம் நாளிலே சிருஷ்டித்த அந்த விருட்சங்கள் கொடுக்கக்கூடிய கனிகளை 6ஆம் நாளிலே அவர் உருவாக்கின மனிதர்கள் அவைகளை புசிப்பதற்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆதியாகமம் 1 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது என்று இங்கே கர்த்தர் சாட்சியிடுகிறார். 6ஆம் நாளிலே ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனிதர்களுக்குள்ளாக இந்த விருட்சத்தின் கனிகள் எதுவும் தடை செய்யப்படவில்லை. அந்த மனிதன் எந்த விருட்சத்தின் கனியை வேண்டுமானாலும் புசிக்கலாம். அவைகள் யாவும் தேவத்துவத்து விருட்சங்கள். தேவத்துவத்துக்குள்ளாக உருவாக்கப்பட்ட தந்தன் விதைகளை உடைய தங்களின் கனிகளை கொடுக்கக்கூடிய அந்த விருட்சத்தின் கனிகள் எதுவுமே தடை செய்யப்படவில்லை. அவை யாவும் அவர்களுக்கு புசிப்பதற்காக கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டது. அது தேவத்துவத்தால் அனுமதிக்கப்பட்ட ஒரு கிரியை. அவர் 6 நாளும் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகளின் கிரியைகளை நிறைவேற்றிவிட்டு அவர் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்து அதன் பின்னர் அவர் உருவாக்கின அந்த மனிதனுக்காக கர்த்தத்துவத்துக்குள்ளாக விருட்சங்கள் உருவாக்கப்படுகிறது. பூமியில் இருந்து அந்த விருட்சங்களை கர்த்தர் அங்கே உண்டு பண்ணினார், அங்கே முளைக்க செய்தார். ஆதியாகமம் 2 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த விருட்சங்கள் 3 தன்மையான விருட்சங்களாக இங்கு காணப்படுகிறது. முதலாவது விருட்சம் ஜீவ விருட்சம். அது மரணத்தை கொடுக்காத ஒரு விருட்சம். அது மரணத்தில் நின்று காக்கக்கூடிய கனியை கொடுக்கக்கூடிய ஒரு விருட்சம். அடுத்த விருட்சம் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சம். இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சமானது மரணத்தை கொடுக்கக்கூடிய விருட்சம். ஜீவனுக்குரிய கனியை கொடுக்கக்கூடிய விருட்சமும் அங்கே இருக்கிறது, மரணத்துக்குரிய கனியை கொடுக்கக்கூடிய விருட்சமும் அங்கே இருக்கிறது. அது அல்லாதபடிக்கு புசிப்பதற்கு நலவுமான சகல விருட்சங்களும் அந்த தோட்டத்திலே நாட்டப்பட்டிருந்தது. ஏதேனில் உருவாக்கப்பட்ட ஏதேனில் முளைக்க செய்த அந்த விருட்சங்கள் யாவும் பூமியில் இருந்து எடுக்கப்பட்ட விருட்சங்கள். பூமி தேவத்துவத்துக்குரியது. தேவத்துவத்துக்குள்ளாக வளர்ச்சிக்கும் உரிய காரியங்களாக அந்த விருட்சங்கள் பூமியில் இருந்து தேவத்துவத்து விருட்சங்களாய் அது கர்த்தத்துவத்துக்குள்ளாக நாட்டப்படுகிறது. தேவத்துவத்துக்குள்ளாகவே கர்த்தத்துவம் சாட்சியிடப்படுகிறது. தடை செய்யப்பட்ட நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சமும் இந்த பூமியின் இருந்துதான் எடுத்து ஏதேன் என்ற தோட்டத்துக்குள்ளாக முளைப்பிக்கப்பட்டது. கர்த்தத்துவத்திலே ஏதேன் தோட்டத்திலே நாட்டப்பட்ட எல்லா விருட்சங்களும் பூமியில் இருந்து எடுக்கப்பட்டவை. அவை தேவத்துவ சாயலுக்குள்ளாக இருந்து எடுக்கப்பட்டவை. ஆதியாகமம் 2 வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். கர்த்தத்துவத்துக்குள்ளாக உருவாக்கப்பட்ட முதல் மனிதன் ஆதாம். இந்த ஆதாமுக்கு கர்த்தர் புசிக்கத்தக்கதும் புசிக்கத்தகாததுமாக 2 விருட்சங்களின் கனிகளை இங்கே அவனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஆதாமை நோக்கி கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளையும் நீ புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க தடை செய்யப்பட்ட அந்த விருட்சத்தின் கனியை புசிக்கிற மாத்திரத்திலே நீ சாகவே சாவாய் என்று அங்கே கர்த்தர் சாட்சியிடுகிறார். அங்கே ஒரு பிரமாணம் கொண்டு வரப்படுகிறது. ஆத்துமா கொண்டவனிடத்திலே ஏதேன் என்ற தோட்டம் உருவாக்கப்பட்ட அந்த உருவாக்கப்பட்ட தோட்டத்துக்குள்ளாக குடியமர்த்தப்பட்டவனுக்குள்ளாக கொடுக்கப்பட்ட விருட்சங்களுக்குள்ளாக அவனுக்கென்று கட்டளையிடப்பட்டிருக்கிற காரியமானது அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனி தடை செய்யப்பட்டதாக காணப்படுகிறது. இது பிரமாணமாக ஆதாமுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் அது பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட விருட்சம். பூமியிலே
அந்த விருட்சத்தின் கனி தடை செய்யப்படவில்லை. பூமியிலே அவரால் சிருஷ்டிக்கப்பட்டு தேவத்துவத்துக்குள்ளாக உருவான அந்த மனிதனுக்கு அதை தடை செய்யப்படவில்லை. தடை செய்யப்படாதிருந்த அந்த விருட்சம் ஏதேனுக்குள்ளாக கொண்டு வரும் பொழுது, கர்த்தருடைய தோட்டத்துக்குள்ளாக அந்த விருட்சம் முளைப்பிக்க செய்யும் பொழுது, அந்த விருட்சத்தின் கனி மாத்திரம் அங்கே தடை செய்யப்படுகிறது. 6ஆம் நாள் உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு எந்த விருட்சத்தின் கனியும் தடை செய்யப்படவில்லை. சகல விருட்சத்தின் கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம் என்றே தேவன் சாட்சியிடுகிறார். பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. அங்கே ஒரு விருட்சத்தின் கனி தடை செய்யப்படுகிறது. அப்படி தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த விருட்சத்தின் கனியை புசித்தால் நீ சாவதில்லை என்று மாறுபாடான ஒரு போதனை அங்கே கொடுக்கப்படுகிறது. 6 நாள் வரையிலும் உருவாக்கப்பட்ட கிரியைகள் யாவற்றையும் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவனும் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறான். பூமியில் இருந்து அந்த விருட்சங்கள் எடுக்கப்பட்டபடியினால், அவன் பூமியின் அதிகாரத்துக்குள்ளவனாக இருக்கிறபடியினால், அவனும் அந்த விருட்சங்கள் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்துக்குள்ளாக வருகிறான். ஆனால் அவனுடைய கிரியைகள் மாறுபாடான கிரியைகளாக அமைகிறது. தடை செய்யப்பட்ட விருட்சத்தின் கனியை அவன் தேவத்துவத்துக்குள்ளான போதனையின் மூலம் நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவதில்லை என்ற ஒரு போதனையாய் அங்கே ஏவாளிடத்திலே கூறுகிறார். ஏவாளும் அந்த போதனையை கொண்டு வந்து தன்னுடைய கணவனுக்கு கொடுக்கிறாள். அங்கே ஆதாமும் தடை செய்யப்பட்ட அந்த விருட்சத்தின் கனியை புசிக்கிறவனானான். அங்கே அவன் மரணத்துக்குள்ளவனாக அங்கே தீர்க்கப்படுகிறான். இங்கே சர்ப்பமானவன் ஏவாளிடத்திலே கேட்கிறான், நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் உங்களுக்கு சொன்னதுண்டோ என்று கேட்கிறார். நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று எங்களிடத்திலே இந்த நன்மை தீமையை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை தடை செய்ததாக கர்த்தர் எங்களிடத்திலே பணித்திருந்தார் என்று ஏவாளும் அங்கே சர்ப்பத்திடத்திலே சாட்சி கொடுக்கிறாள். அங்கே சர்ப்பத்தினுடைய போதனை அமைகிறது. அந்த தோட்டத்திலே இருக்கக்கூடிய சகல விருட்சங்களும் இங்கே பூமியில் இருந்து எடுக்கப்பட்டவை, என்னுடைய ஆளுமைக்குள்ளான இடத்தில் இருந்து அது எடுக்கப்பட்டவை. எனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆளுமைக்குரிய ஸ்தலத்தில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த விருட்சத்தின் கனிகள் இங்கே தடை செய்யப்படவில்லை. நீங்கள் அவைகளை புசிக்கிற மாத்திரத்திலே நீங்கள் சாகவே சாவதில்லை என்றார். ஆனால் கர்த்தர் தடை செய்த அந்த கர்த்தத்துவத்துக்குரிய காரியம் ஏதேன் தோட்டத்தில் மாத்திரம் தடை செய்யப்பட்ட காரியமாக காணப்படுகிறது. கர்த்தர் தடை செய்த அந்த விருட்சத்தின் கனி ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக மாத்திரம் அது தடை செய்யப்பட்டதாக காணப்படுகிறது. ஏதேனுக்கு வெளியே அந்த விருட்சத்தின் கனி தடை செய்யப்படவில்லை. ஏதேனுக்குள்ளாக மாத்திரம் கர்த்தத்துவத்து தோட்டத்துக்குள்ளாக மாத்திரம் அந்த விருட்சத்தின் கனி தடை செய்யப்பட்டது. தேவத்துவத்துக்குள்ளாக நாட்டப்பட்ட அந்த விருட்சம் கர்த்தத்துவத்துக்குள்ளாக கர்த்தத்துவத்து விருட்சமாக அது ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக வருகிறது. ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக வரும் பொழுது தேவத்துவத்தில் இருந்து பூமியில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த விருட்சம் அங்கே வேறு விரிக்கப்படுகிறது. புசிக்கத்தக்கதென்றும் புசிக்கத்தகாதென்றும் வேறு விரிக்கப்படுகிறது. கர்த்தத்துவத்துக்குள்ளாக தேவத்துவத்தை கொண்டு வந்து அதன் மூலம் ஆத்துமாக்களை வஞ்சிக்கிறவன் பிசாசு, சர்ப்பம். இந்த கிரியைகளைத்தான் அவன் ஏதேன் தோட்டத்திலே செய்தார். ஏதேன் தோட்டத்திலே கர்த்தத்துவத்துக்குள்ளாக தடை செய்யப்பட்டிருந்த அந்த விருட்சத்தின் கனியை தேவத்துவத்துக்குள்ளாக சென்று தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நிலையில் இருந்து தேவத்துவத்துக்குரிய காரியங்களின் போதனைகளின் மூலமாக ஏவாளை விழச் செய்தார். அந்த கிரியைகள் ஆதாமை ஆக்கினைக்குரியவனாக மாற்றிற்று. கர்த்தத்துவத்துக்குள்ளாக தடை செய்யப்பட்ட விருட்சங்களை, கர்த்தத்துவத்துக்குள்ளாக தடை செய்யப்பட்ட போதனையை ஏவாளிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறவனாக இந்த சர்ப்பம் தன்னுடைய கிரியைகளை செய்தார். ஜீவ விருட்சத்தின் கனியானது சர்ப்பமாக தன்னுடைய கிரியைகளை செய்த அந்த வஞ்சிக்கிறவனுக்கு கொடுக்கப்படவில்லை. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அங்கே ஏவாளிடத்திலே கொடுப்பதற்காகவோ, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை ஆத்மா கொண்டவனுக்கு கொடுப்பதற்காகவோ சர்ப்பம் பணிக்கப்பட்டவன் அல்ல. அதற்கென்று பணிக்கப்பட்டவர் குமாரன். குமாரன் அன்றைக்குரிய பிரமாணம். அங்கே குமாரனாகிய பிரமாணம் சாட்சியிடுகிறது, இதை நீங்கள் புசிக்கிற நாளிலே சாவீர்கள். ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்கிற நாளிலே மரணம் இல்லாது இருக்கக்கூடிய ஒரு நிலை. பிசாசின் போதனைகளுக்கு செவி கொடுக்கும் பொழுது தடை செய்யப்பட்ட விருட்சம் அது புசிப்பதற்கு நலமும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கிறதுமாயிருக்கிறது என்று இங்கே சாட்சியிடப்படுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். கர்த்தத்துவத்துக்குள்ளாக கர்த்தர் தடை செய்திருந்த தேவத்துவத்தின் கனி ஆத்மா கொண்டவனை சாபத்துக்குள்ளவனாக மாற்றும். இங்கே கர்த்தர் தடை செய்திருந்த அந்த விருட்சத்தின் கனியானது
சர்ப்பத்தினுடைய போதனைக்கு செவி கொடுத்த ஏவாளுக்கு எப்படியாக காணப்படுகிறது? அது பார்வைக்கு இன்பமாக காணப்படுகிறது. அது இச்சிக்கப்படத்தக்கதாக காணப்படுகிறது. அது ஒரு ஈர்ப்புக்குரிய காரியமாக காணப்படுகிறது. ஏனென்றால் அது கர்த்தரால் கர்த்தத்துவத்துக்குள்ளாக அது தடை செய்யப்பட்டிருந்த ஒரு காரியமாகும். அப்படி தடை செய்யப்பட்டதை புசிக்கத்தக்கதாக தூண்டுகிற கிரியைகளை செய்கிறவன் சர்ப்பம். அவன் ஒவ்வொரு காலத்திலும் அதே கிரியைகளை தான் செய்து வந்து கொண்டிருக்கிறான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை புசித்த பின் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டபோது அவர்கள் தேவனுடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் உள்ளே இருந்த விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கனியை புசித்த பின் தோட்டத்தை விட்டு வெளியேற வரவில்லை. ஏதேனுக்குள்ளாகவே இருந்தார்கள். ஏதேனுக்குள்ளாக மற்றவித கனிகளை கொடுக்கக்கூடிய அந்த விருட்சங்களுக்குள்ளாக அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். கனியை புசித்து தடை செய்த காரியங்களை கிரியைகளாய் செய்தும் அவர்கள் அந்த தோட்டத்துக்குள்ளாகவே இருந்தார்கள். அவர்கள் மறைந்திருக்கக்கூடிய இடம் ஜீவனுக்குரிய இடமாக காணப்படவில்லை. அவர்கள் ஒளிந்திருந்த அந்த விருட்சங்கள் ஜீவனுக்குரிய கனியை கொடுக்கிறதாகவோ மரணத்துக்குரிய கனியை கொடுக்கிறதாகவோ அது காணப்படவில்லை. அந்த விருட்சங்கள் கொடுக்கக்கூடிய கனி மரணத்தையோ ஜீவனையோ கொடுக்காது. மரணத்தையோ ஜீவனையோ கொடுக்கக்கூடிய இயல்பில்லாத அந்த விருட்சத்தின் கனிகள் ஏதேன் தோட்டத்தில் அநேகமாக இருந்தது. ஏதேனிலே கர்த்தரால் முளைப்பிக்க செய்த கர்த்தரால் உருவாக்கின அந்த விருட்சங்கள் 3 தன்மையில் உள்ளதாக காணப்பட்டது என்று பார்க்கிறோம். முதலாவது விருட்சம் ஜீவனுக்குரிய விருட்சம், அது ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கக்கூடிய விருட்சம். இரண்டாவது விருட்சம் அது மரணத்தை கொடுக்கக்கூடிய விருட்சம். மூன்றாவதாக இருக்கக்கூடிய அந்த விருட்சமானது சகலவித கனிகளை கொடுக்கக்கூடிய பிற விருட்சங்களாக காணப்படுகிறது. இந்த 3 தன்மையிலான விருட்சங்களும் அங்கே ஏதேன் தோட்டத்திலே கர்த்தரால் முளைப்பிக்க செய்யப்பட்டது. மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கிற விருட்சங்கள் ஜீவனுக்கும் மரணத்துக்கும் இடைநிகழ்வான விருட்சங்கள். அவைகளால் ஜீவனையும் கொடுக்க முடியாது, அவைகளால் மரணத்தையும் கொடுக்க முடியாது. இந்த இடைநிலையிலான இந்த விருட்சங்கள் தடை செய்யப்படவில்லை. இந்த இடைநிகழ்விலான இந்த விருட்சங்கள் ஜீவனையோ மரணத்தையோ கொடுக்க இயலாத விருட்சங்கள். இவைகளின் கனிகள் அங்கே வளர்ச்சிக்குரியவர்களாக மாத்திரம் காணப்படுகிறது. ஒவ்வொரு சபை காலங்களிலும் இப்படியான கிரியைகளையே இந்த இடை நிகழ்விலான விருட்சங்கள் செய்து கொண்டிருக்கிறது. இந்த இடை நிகழ்விலான இந்த விருட்சங்களால் நித்திய ஜீவன் என்ற வார்த்தையும் கொடுக்க முடியாது, மரணத்துக்குரிய ஆக்கினைக்குரிய போதனையும் கொடுக்க முடியாது. ஏனென்றால் ஆக்கினைக்குரியது அன்றைக்குரிய வார்த்தையை கட்டளையிடப்பட்டிருக்கிற பிரமாணத்தை மீற கட்டளையிடக்கூடிய வார்த்தையாக பிரமாணமாக காணப்படுகிறது. இந்த இடை நிகழ்விலான இந்த விருட்சத்தின் கனியானது ஒரு நிலையிலிருந்து ஒரு நிலை வரையிலும் செல்லக்கூடிய நிலைக்கு இடைப்பட்ட நிலையாகவே இது காணப்படுகிறது. ஜீவன் அது அன்றைக்குரிய வார்த்தை, அது ஜீவ விருட்சம் என்று சாட்சியிடப்படுகிறது. மரணம் அது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், அது அன்றைக்குரிய வார்த்தைக்கு எதிர்வினையாற்றுகிற காரியமாக காணப்படுகிறது. இடை நிகழ்வுக்குரிய இந்த விருட்சங்கள் ஆத்தும வளர்ச்சிக்குரியது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். இந்த விருட்சத்தின் கனிகள் தடை செய்யப்படவில்லை. மாம்ச சரீரம் வளரும் பொழுது மாம்ச சரீரத்துக்குள்ளாக ஆத்தும சரீரமும் பூரணப்பட வேண்டும், ஆவியின் சரீரமும் பூரணப்பட வேண்டும். அந்த பூரணப்படக்கூடிய நிலை ஜீவனுக்குரிய கனியை புசிப்பதோ அல்லது ஆக்கினைக்குரிய கனியை புசிப்பதோ, இந்த 2 தன்மைக்குள்ளாக வர வேண்டும். இந்த 2 தன்மைக்குள்ளாக வரும் வரையிலும் அந்த ஆத்ம வளர்ச்சிக்காக கட்டளையிடப்பட்டிருக்கிற கனிகளை கொடுக்கக்கூடிய விருட்சங்களே அந்த சகலவித கனிகளை கொடுக்கக்கூடிய விருட்சங்களாக அங்கே காணப்படுகிறது. ஆதாம் அந்த விருட்சங்களுக்குள்ளாக ஒளிந்து கொண்டான். அங்கே அவன் மரணத்துக்கு என்றவனாக தீர்க்கப்பட்டும் அவன் அந்த விருட்சங்களுக்குள்ளாக சென்றபடியினால் அவனுக்கு அந்த தோட்டத்திலே அனுமதிக்கப்படவில்லை. ஒரு நிலைக்குள்ளாக பூரணப்படும் வரையிலும் அந்த சகல விருட்சத்தின் கனிகள் இடைநிகழ்வின் கனிகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதாம் ஆக்கினைக்கென்று தீர்க்கப்பட்ட பின் அவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்படுகிறான். ஆத்மா கொண்டவனுடைய கிரியைகள் அங்கே தீர்மானிக்கப்படும் பொழுது அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்து மற்ற விருட்சங்கள் யாவும் வெட்டப்பட்டுவிடும், அவைகள் அங்கே இருப்பதில்லை. வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம்
7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஜீவனுக்குரிய இந்த கனிகளை கொடுக்கக்கூடிய விருட்சம் பரதீசிலே இருக்கிறது. ஏதேன் தோட்டத்திலே இருந்த எல்லா விருட்சங்களும் வெட்டுண்டு போயிற்று. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஜீவனுக்குரிய கனியை கொடுக்கக்கூடிய அந்த விருட்சமானது பரதீசிலே சென்று நாட்டப்படுகிறது. பரதீசிலே நாட்டப்பட்டிருக்கிற அந்த ஜீவ விருட்சமானது பின்னர் பரலோக ராஜ்யத்திலே 12 விதமான கனிகளை கொடுக்கக்கூடிய நிலையிலே கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளாக நாட்டப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் இவைகளை பார்க்கிறோம். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். ஆதாமுடைய கிரியைகள் ஆக்கினைக்குரிய கிரியைகளாய் இருந்தபடியினால் அந்த வழி அங்கே அடைக்கப்பட்டது. அங்கே ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை காவல் செய்ய கர்த்தர் சுடரொளி பட்டயங்களை நியமித்தார். சுடரொளி பட்டயங்கள் ஜீவ விருட்சத்துக்கு செல்லக்கூடிய அந்த வழியை அடைத்தது. அதை கடந்து செல்வதற்கான அதிகாரம் ஆதாமிடத்திலே கொடுக்கப்படவில்லை, ஆத்துமா கொண்டவனிடத்திலே கொடுக்கப்படவில்லை. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் இவைகளை பார்க்கிறோம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஜீவ விருட்சத்தை கனியை யார் புசிக்க வேண்டுமோ அவர்கள் மாத்திரமே அந்த நகரத்துக்குள்ளாக நித்திய ஜீவன் என்ற சுதந்திரத்தை கொடுக்கக்கூடிய அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக செல்வார்கள். மற்றவர்கள் அந்த வாசல் வழியாய் செல்வதில்லை. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவன் மாத்திரமே அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் இவைகளை பார்க்கிறோம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவன் மாத்திரம் அந்த வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். மற்றவர்கள் அந்த வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. நாம் ஏதேன் என்ற தோட்டத்துக்குள்ளாக பிரவேசிக்க கட்டளையிடப்படாதவர்கள். நமக்கு அந்த கிருபை கொடுக்கப்படவில்லை. கர்த்தத்துவத்துக்குள்ளாக ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக ஆதாம் அங்கே சென்று அமர்த்தப்படுகிறான். ஆதாம் அந்த கிருபையை பெற்றார். 6ஆம் நாளிலே சிருஷ்டிக்கப்பட்ட மற்ற எந்த மனிதனும் அந்த தோட்டத்துக்குள்ளாக பிரவேசிக்க அங்கே கட்டளையிடப்படவில்லை. அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற அநேக விருட்சங்களின் கனிக்குள்ளாக கர்த்தர் ஒரு விருட்சத்தின் கனியை மாத்திரம் அங்கே தடை செய்கிறார். அந்த விருட்சத்தின் கனி தேவத்துவத்துக்குள்ளாக அந்த மனுஷன் எங்கே இருந்து எடுக்கப்பட்டானோ அந்த பிரதேசத்திலே அது தடை செய்யப்படவில்லை. அது பூமிக்குரிய காரியத்திலே தடை செய்யப்படவில்லை. அது தேவத்துவத்திலே தடை செய்யப்படவில்லை. ஆனால் கர்த்தத்துவத்துக்குள்ளாக கர்த்தருடைய தோட்டத்துக்குள்ளாக செல்கிறவனுக்கு அந்த விருட்சத்தின் கனியானது தடை செய்யப்பட்டது. நாம் பிரஜாதிகள், நாம் ஒரு புதிய மார்க்கத்தின் வழியாய், ஒரு புதிய வழியின் வழியாய் நாம் ஏதேன் என்ற தோட்டத்துக்குள்ளாக கர்த்தருடைய தோட்டத்துக்குள்ளாக பிரவேசிப்பதற்காக கிருபையை பெற்ற ஜனம். அந்த கிருபையை இயேசு கிறிஸ்து தமது மாமிசத்தின் வழியாய் நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் நாம் இவைகளை பார்க்கிறோம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் இயேசுவானவர் தமது மாமிச வழியாய் இந்த ஜீவனுக்குரிய மார்க்கத்தை நம்மிடத்திலே கொண்டு சேர்த்திருக்கிறார். இந்த மார்க்கமானது கர்த்தருடைய தோட்டத்துக்குள்ளாக நம்மை அழைத்து செல்கிறது. நாம் கர்த்தருடைய தோட்டத்துக்குள்ளாக கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டு அங்கே வந்து அமர்த்தப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவம் கர்த்தருடைய தோட்டம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தருடைய மாமிசம் நமக்கு வழியை கொடுத்திருக்கிறது. அந்த வழி அடைக்கப்படும் வரையிலும் பிரஜாதிகளாகிய நமக்கு கிருபை. ஏதேன் தோட்டத்திலே இருந்து அவனுடைய கிரியைகள் கர்த்தத்துவத்துக்கு மாறான கிரியைகளாய் அமைந்தபடியினால், தடை செய்யப்பட்ட விருட்சத்தின் கனியை புசித்தபடியினால் அவன் சபிக்கப்பட்டவனாக, மண்ணுக்குரிய காரியத்துக்குரியவனாக அவன் தள்ளப்பட்டான். அவனுக்குள்ளாக இருந்த ஆத்மாவோ ஆக்கினைக்கென்று தீர்க்கப்பட்டது. ஜீவனுக்குரிய காரியத்திலும் மரணத்துக்குரிய காரியத்திலும் இந்த இடைநிகழ்வுக்காக ஒரு காலம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அது ஆத்தும வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற காலம். இந்த இடை நிகழ்வுக்குரிய காரியங்கள் ஆத்தும சிருஷ்டிப்பில் இருந்து அது நிலையிலே பூரணப்படக்கூடிய வேலை வரையிலுமான காலம் ஆத்தும வளர்ச்சிக்குரிய காலம். அதுபோலவே சபை காலத்தினுடைய வளர்ச்சிக்கும் இந்த இடை நிகழ்வு ஏற்படுகிறது.
பூரணப்படக்கூடிய வேலை வரையிலும் கொண்டு செல்ல அநேக விருட்சங்கள் இருக்கிறது. அந்த விருட்சங்கள் ஆத்தும வளர்ச்சிக்கு, அது பூரணப்படுகிற வரையிலும் அதை கொண்டு செல்வதற்காக அனுமதிக்கப்பட்ட விருட்சங்கள். இந்த இடைநிகழ்வுக்குரிய விருட்சம் ஒரு ஆத்மாவை ஜீவனுக்குரியதாகவோ ஆக்கினைக்குரியதாகவோ தீர்க்காது. ஆனால் இந்த இடைநிகழ்வுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விருட்சம் ஆத்மாவுக்கு எந்த நன்மையும் பயக்காத ஒரு விருட்சத்தின் போதனையாகவே காணப்படுகிறது. அந்த கனிகள் கொடுக்கக்கூடிய போதனை மாம்ச சரீரத்துக்காக அது கொடுக்கப்படுகிற போதனையாகவே அமைகிறது. இந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள் யாவும் தேவத்துவத்துக்குரியவை. தேவத்துவத்தை கர்த்தத்துவத்தோடு கொண்டு இணைப்பது ஆக்கினைக்குரிய குற்றம். அதைத்தான் அன்றைக்கு சர்ப்பம் செய்தான். அந்த கிரியைகளைத்தான் இன்றைக்கு சபைகளும் செய்து கொண்டிருக்கிறது. ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்குரிய கிரியைகள் தீர்ப்புக்குரிய கிரியைகளாய் மாறும் வரையிலும் அந்த ஜீவ விருட்சமானது ஏதேன் தோட்டத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதாமும் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக இருக்கிறவனாகவே காணப்படுகிறான். தீர்ப்புக்குரிய கிரியைகள் நிறைவேறிய பின் அவன் ஜீவனுக்குரியவனோ ஆக்கினைக்குரியவனோ என்ற கிரியைகள் நிறைவேறின பின் அந்த ஜீவ விருட்சமானது அந்த ஸ்தலத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட போகிறது. ஏதேன் தோட்டத்திலே நாட்டப்பட்டிருந்த அந்த ஜீவ விருட்சமானது ஆதாமுடைய கிரியைகள் ஆக்கினைக்குரிய கிரியையாய் பூரணப்பட்டபடியினால் அது அங்கிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஆதாம் ஆக்கினைக்குரிய கிரியைகளை நிறைவேற்றின பின் அவனுக்கு மீண்டுமாக ஜீவனுக்குரிய கிரியைகளை நிறைவேற்ற கிருபை கொடுக்கப்படுகிறது இல்லை. கிருபை நாம் ஆத்மாவை பெற்றுக் கொள்வதற்காக கொடுக்கப்படுகிறது. நாம் ஆத்மாவை பெற்ற பின் நம்முடைய கிரியைகள் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கிறதாகவா அல்லது ஜீவனுக்குரிய கனிகளை புசிக்கிறவராகவோ காணப்படுமே. ஆனால் அந்த கிரியைகளிலே அது பூரணப்பட வேண்டும். நாம் ஜீவனுக்குரிய கனியை புசிப்போமே ஆனால் நாம் ஜீவ விருட்சத்தின் கனியை பரதேசியிலும் பரலோக ராஜ்யத்திலும் புசிக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். நம்முடைய கிரியைகள் நன்மை தீமை அறியத்தக்க தடை செய்யப்பட்ட விருட்சத்தின் கனியை புசிக்கிறதாக இருக்குமே ஆனால் ஜீவ விருட்சத்தின் கனி எட்டாத இடத்துக்குள்ளாக அது கடந்து செல்கிறதாக காணப்படும். தடை செய்யப்பட்ட விருட்சத்தின் கனியை புசிக்கிறவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதில்லை. அது ஏதேன் தோட்டத்தில் இருந்து எடுக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் ஏதேனுக்குள்ளாக இருந்த ஆதாம் ஆக்கினைக்குரிய கிரியைகளை செய்தார். ஆக்கினைக்குரிய கிரியைகளை நிறைவேற்றினபடியினால் அவன் ஜீவனுக்குரிய கிரியைகளை நிறைவேற்ற கொடுக்கப்பட்ட அந்த கனியானது அங்கே இருந்து எடுக்கப்படுகிறது. அந்த விருட்சமானது அங்கே இருந்து எடுக்கப்படுகிறது. ஏதேனில் இருந்த அந்த விருட்சம், அந்த வார்த்தை அதன் பின்னர் ஜீவனில்லாத ஒரு நிலைக்குள்ளாக வருகிறது. வார்த்தை அது ஜீவனுக்குரியது. ஜீவனுக்குரிய வார்த்தையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஜீவன் அதனிடத்திலிருந்து எடுக்கப்பட்ட பின் அந்த வார்த்தையிலே உயிர்ப்பிக்கக்கூடிய நிலை இல்லை. அந்த வார்த்தையிலே ஜீவனை கொடுக்கக்கூடிய நிலை இல்லை. அந்த வார்த்தையிலே இருந்த ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின் அந்த கனி நித்திய ஜீவனுக்குரிய கிரியைகளை செய்யாது. ஏனென்றால் அந்த ஜீவனுக்குரிய கிரியை அங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இஸ்ரவேலர்கள் ஜீவ விருட்சமாக வந்த கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜீவ விருட்சமாக மாமிசத்திலே வெளிப்பட்ட அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த கனியை உதாசீனம் செய்தார்கள். அந்த விருட்சத்தை உதாசீனம் செய்தார்கள். அவர்களுடைய கிரியைகள் தடை செய்யப்பட்ட போதனைக்குள்ளாக இருந்தது. அவர்களுடைய கிரியைகள் தடை செய்யப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்துக்குரிய காரியமாக காணப்பட்டது. இஸ்ரவேலர்களுடைய ஒட்டுமொத்த கிரியைகளும் ஆக்கினைக்குரிய கிரியைகளாக மாறிற்று. அவர்களை ரட்சிக்க வந்தவரை அவர்கள் கொலை செய்தார்கள். ஜீவ விருஷ்டமான கிறிஸ்து வார்த்தை அங்கே இஸ்ரவேலர்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. இஸ்ரவேலர்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த ஜீவ வார்த்தை புறஜாதிகளாகிய நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. அவருடைய இரத்தப்பழி அவர்களுக்குள்ளாகவும் அவருடைய இரத்தம் நமக்கு ஜீவனுக்குள்ளாகவும் வந்து சேர்ந்திருக்கிறது. இஸ்ரவேலர்களுக்குள்ளாக பிரமாணம் மாத்திரம் இருக்கிறது. அந்த பிரமாணத்துக்குள்ளாக ஜீவன் இல்லை. அந்த ஜீவனானது அந்த ஜீவ விருட்சமானது எடுக்கப்பட்டு புறஜாதிகளாகிய நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறது. நமக்கு ஒரு மார்க்கத்தை கொடுத்திருக்கிறது. கர்த்தருடைய தோட்டத்துக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு அந்த மார்க்கத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மாம்ச சரீரத்தின் மூலம் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். நாம் கிறிஸ்தவர்கள், நாம் புறஜாதிகளாக இருந்து அவருடைய வார்த்தையிலே விசுவாசம் வைத்து அவருடைய நாமத்தின் மேல் நாம் நமக்குள்ளாக வைக்கக்கூடிய விசுவாசத்தின் மூலம் ஜீவனை பெற்றிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் கர்த்தருடைய தோட்டமாக காணப்படுகிற இந்த தோட்டத்துக்குள்ளாக ஜீவ விருட்சமும் இருக்கிறது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் இருக்கிறது. மற்றுமாக அநேக சகல விருட்சங்களும் இருக்கிறது. இவைகள் ஒவ்வொன்றும் கனிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஜீவனுக்குரிய கனி வார்த்தையாய் தன்னை வெளிப்படுத்துகிறது. அந்த வார்த்தையாய் வெளிப்படுகிற அந்த கனியை புசிக்கிறவன் பரதேசியிலே அந்த கனியை புசிக்கிறவனாயும்
பரலோக ராஜ்யத்திலே அந்த கனியை புசிக்கிறவனாயும் காணப்படுவான். ஆனால் தடை செய்யப்பட்ட விருட்சத்தின் கனியை நிறைவேறி தீர்ந்த சபை பிரமாணத்தை பற்றி கொண்டிருக்கிறவன் ஆக்கினைக்குரிய கிரியைகளை நிறைவேற்றுகிறபடியினால் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க இயலாதபடிக்கு அது அங்கே தடை செய்யப்படுகிறது. அது அவனிடத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளப்படுகிறது. கிறிஸ்தவர்களுடைய ஒட்டுமொத்த கிரியைகளும் ஜீவ வார்த்தைக்கு, ஜீவ விருட்சத்துக்கு எதிரான எதிர்வினையாற்றும் பொழுது இஸ்ரவேலரிடத்திலே நடந்த அதே கிரியைகள் நிறைவேறும். இஸ்ரவேலுடைய ஒட்டுமொத்த கிரியைகளை போல் இருக்கும் பொழுது அந்த விருட்சமும் இங்கிருந்து எடுத்துக் கொள்ளப்படும். மற்ற சகல விருட்சங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தருடைய தோட்டமாய் எண்ணப்படுகிற அந்த இடத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டு விடும். அது கர்த்தருடைய தோட்டமாக காணப்படாது. ஏதேன் ஆதாமிற்குரிய தோட்டமாக காணப்பட்டது. ஆதாம் ஆத்துமா கொண்டவன். ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்களின் தோட்டம் அது திராட்சை தோட்டம் என்று சாட்சியிடப்படுகிறது. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தோட்டம் ஒலிவ மரங்களை கொண்ட தோட்டம். ஏனென்றால் நாம் காட்டு ஒலிவ மரம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சாட்சியிடுகிறார். ரோமாவியருக்கு பவுல் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 17 மற்றும் 24 வசனங்கள். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்திற்கும் உடன் பங்காளியா இருந்தாயானால் சுவாபத்தின்படி காட்டு ஒலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுவாபத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுவாப கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? காட்டு ஒலிவ மரமாய் இருந்த நாம் நல்ல ஒலிவ மரமாக மாற்றப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய தோட்டமாய் நமக்காக கட்டளையிடப்பட்டிருக்கிற நாமம் நாம் ஒலிவ மரத் தோட்டம். இஸ்ரவேல் திராட்சை தோட்டம், ஏதேன் ஆதாமுடைய தோட்டம். இவை யாவும் ஆத்மா கொண்டிருக்கிறவனுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிற தோட்டம். ஆத்மா கொண்டிருக்கிறவனுக்காக கர்த்தர் உலாவுகிற இடம் தோட்டம் என்று சாட்சியிடப்படுகிறது. கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே உலாவி வந்தார். கர்த்தர் திராட்சை தோட்டமாகிய இஸ்ரவேலருக்குள்ளே உலாவி வந்தார். கர்த்தர் ஒலிவ மர தோட்டமாகிய பிரஜாதிகளுக்குள்ளே உலாவி வந்து கொண்டிருக்கிறார். அப்படி உலாவி வந்து கொண்டிருக்கிறவர் எப்படியாக ஏதேன் தோட்டத்திலும் இருந்தும் திராட்சை தோட்டத்தில் இருந்தும் அவர் ஜீவனுக்குரிய கனியை கொடுக்கக்கூடிய அந்த விருட்சத்தை எடுத்துக்கொண்டாரோ அதே போலத்த ஒரு நிலை கிறிஸ்தவர்களுக்குள்ளாக இந்த ஒலிவ தோட்டத்துக்குள்ளாகவும் நிறைவேறும். கடைசி ஏற்பாட்டிலே இந்த ஒலிவ தோட்டத்துக்குள்ளாக 2 ஒலிவ மரங்கள் நாட்டப்படும். அந்த ஒலிவ மரங்கள் ஜீவ விருட்சங்களாக நாட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஒலிவ மரங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கனிகள் ஜீவனுக்குரிய கனிகள். கிறிஸ்தவர்கள் ஜீவனுக்குரிய கனியை புசிக்கும் பொழுது அவர்கள் நித்திய ஜீவனுக்குரியவர்களாக மாறுவார்கள். அது அல்லாதபடிக்கு மீதி இருக்கக்கூடிய எந்த விருட்சத்தின் கனியை புசிக்கிறவனாக இருந்தாலும் நீதிக்குரிய ஜீவனுக்குரிய கிரியைகளை அவர்கள் செய்யாதபடியினால் அவர்கள் நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. கடைசி ஏற்பாட்டிலே ஜீவனுக்குரிய வார்த்தையாய் கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய, கர்த்தர் மூலமாக அனுப்பப்பட போகிற அந்த 2 ஒலிவ மர விருட்சங்களின் கனிகளை நாம் புசிக்க கர்த்தர் நமக்கு கிருபையை தரும்படியாயும், நம்முடைய கண்களை அந்த ஜீவ விருட்சங்களை அடையாளம் காண திறந்து தரும்படியாயும் தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.